நல்ல பயானை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், நேரத்தை அதற்காக வேண்டி ஒதுக்குவீர்கள். கேட்டு முடித்த மறு கணமே அதற்கு நேர்மாறாக நீங்கள் நடப்பீர்கள். பெரும் பாவங்களை வட்டி, மது, சூது என்று இஸ்லாம் கூறிய, அல்லாஹ் கடுமையாக எச்சரித்த, அல்லாஹ்வுடைய தூதர் பெரும் பாவத்தினுடைய பட்டியலில் இடம்பெற்று நமக்கு சொன்ன பெரும் பாவங்களை எல்லாம் சாதாரணமாக செய்வோம். எந்த ஒரு அச்சமும் நம்முடைய உள்ளத்திலே இருக்காது. அதற்காக வேண்டி கவலைப்படவே மாட்டோம். என்ன காரணம்? நம்முடைய உள்ளம் கெட்டு போய்விட்டது என்பதை நாம் உணராமலேயே வாழ்வதுதான் காரணம். நாம் அல்லாஹ்விடத்திலே கண்டிப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் தோழர்களே, கண்டிப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை முடிவு செய்து விட்டான் என்றால் அவனை ஆயுதம் கொண்டெல்லாம் அல்லாஹ் தாக்க மாட்டான், உள்ளத்திற்கு சீல் வைத்து விடுவான். வானத்திலும் பூமியிலும் இருக்கிற அனைத்து ஆட்சி அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கைவசம் உண்டு. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் நிச்சயம் மறுமையிலே கொண்டு வந்து விசாரிப்பான். நாடியவர்களை தண்டிப்பான், நாடியவர்களை மன்னிப்பான். இந்த வசனம் இறங்கியது. சஹாபாக்களுடைய ஒரு கூட்டமே ஓடியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மறைத்து வைத்திருந்தாலும், உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்தாலும், வெளிப்படுத்தினாலும் அதை நான் மறுமை நாளிலே கொண்டு வந்து விசாரிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, எங்களில் யாரும் தப்பிக்க முடியாத யா ரசூலல்லாஹ். இதற்கு என்ன தீர்வு, என்ன பதில்? உள்ளத்தில் நன்மையும் தீமையும் வந்து போவது தவிர்க்க முடியாததல்லவா யா ரசூலல்லாஹ். உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்தாலும் அதையும் நான் வெளியே கொண்டு வருவேன் என்கிறானே அல்லாஹு தஆலா. உடனே அல்லாஹு தஆலா அந்த தோழர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முகமாக இறக்கிய வசனம் தான் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. சக்திக்கு உட்பட்டுத்தான் அல்லாஹு தஆலா சோதிப்பான், சக்திக்கு அப்பாற்பட்டெல்லாம் அல்லாஹ் சோதிக்க மாட்டான் என்றார்கள்.